குர்ஆன் கூறக்கூடிய சமநீதி. இந்த குர்ஆன் எப்படி சமநீதியை உலகத்திற்கு சொல்கிறது? இந்த மாதிரி உலகத்தில் எந்த ஒரு வேதத்திலாவது சித்தாந்தத்திலாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? இதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த திருக்குர்ஆன் கூறுகிற சமநீதி என்ற தலைப்பு. பொதுவாக நீதி என்று சொன்னவுடன் நீதிமன்றங்களிலே தீர்ப்பு வழங்குவார்களே, அதைத்தான் நீதி என்று நிறைய பேர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீதி என்பது ஒரு அரசாங்கத்திலே நீதி வழங்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறது, ஒரு நிறுவனத்திலே நீதியாக நடக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் கூட நீதியாக நடக்க வேண்டும், ஒரு கல்விக்கூடத்தில் கூட நீதியாக நடக்க வேண்டும், ஒரு இயக்கத்தில் கூட ஒரு சங்கத்தில் கூட எதில் மனிதன் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் பலரும் சேர்ந்து வாழக்கூடிய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அதுல நம்ம நடவடிக்கைகள் நீதியாக இருக்க வேண்டும், அது சமமான நீதியாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நீதியை பற்றி ரொம்ப அதிகமாக கடுமையாக வலியுறுத்துகிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் நீதி செலுத்துவதற்கு உங்களுக்கு உத்தரவிடுகிறான், பிறருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறும் நீதியாக நடக்குமாறும் அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இந்த வசனத்தை நம்ம சொல்லி காட்டுகிறான். அதே போல வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சாரார் மீது உங்களுக்கு இருக்கிற ஒரு வெறுப்பு, அலா அல்லா தஅதிலு, நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம், நீதி செலுத்துங்கள். யஅதிலு, நீங்கள் நீதி செலுத்துங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு உகந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான்.